வணக்கம். போஸ்டர் செய்தியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திறப்பு விழாவை மருத்துவமனை நிர்வாகத்தினர் முழுவதுமாக புறக்கணித்ததால் சலசலப்பு. நெல்லையில் குடிநீரோடு கழிவு நீரும் கலந்து வருவதால் மக்கள் அவதி. சுகாதாரமற்ற குடிநீரை பருகுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு. உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின் இணைப்பு இல்லாத மாந்தோப்பிற்கு மின் கட்டணம். மின் இணைப்பு வழங்காமல் தாமதிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெரியகுளம் பகுதியில் கோடை மழை பெய்ததால் இரண்டாம் போக நெல் சாகுபடி தீவிரம். அதிக மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாற்றுகளை நடும் விவசாயிகள். 45 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் இந்நிகழ்ச்சியை மருத்துவமனை நிர்வாகத்தினர் புறக்கணித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனை தரம் உயர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அவ்வகையில் தமிழக அரசின் உத்தரவின்படி 45 கோடி ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. பொன்னேரியில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு மருத்துவமனை கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அரசு மருத்துவமனையை திறப்பதற்கு முதலமைச்சர் நேரில் வந்திருந்தால் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றிருப்பதோடு மருத்துவமனை அதிகாரிகள், மருத்துவர்கள், ஊழியர்கள், திமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் யார் நம்மை கண்டுகொள்வார் என்ற அலட்சியத்தில் விழாவையே புறக்கணித்துள்ளனர் மருத்துவமனை நிர்வாகத்தினர். புதிய கட்டடத்தில் முதலமைச்சரின் புகைப்படமும் கிடையாது. குத்துவிளக்கு பெயருக்கு வைத்தார்களே தவிர அதை ஏற்றி வைப்பதற்கு யாரும் இல்லை. புதிதாக திறக்கப்பட்ட கட்டடம் ஆள் அரவமற்று காணப்பட்டது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டதற்கு மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் சொன்னால்தான் நிகழ்ச்சி நடத்துவோம், மற்றபடி நிகழ்ச்சி குறித்து எங்களுக்கு தெரியாது என கூறினர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக மருத்துவமனை முதல்வர் திறந்து வைத்தாலும் அங்கு பணியாற்ற உள்ள அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களே விழாவை புறக்கணித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. பத்தமடை திசையன் விலை கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பத்தமடையிலிருந்து திசையன் விலை வரை பத்தமடை திசையன் விலை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. இந்நிலையில் பத்தமடை, மேலசெவல், சிங்கிக்குளம், நாங்குநேரி, பரப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் வரும் கூட்டு குடிநீர் மாசடைந்து இருப்பதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். சுகாதாரமற்ற குடிநீர் பயன்படுத்தப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கு முன்பு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பராமரிப்பு பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என கூறி 3 பேர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கும்பாபிஷேக விழாவை நடத்த தடை விதித்தனர். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கு தொடர்பான மறுசீராய்வு மனு விசாரணைக்கு வந்தபோது கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவு வழங்கியும் கோவிலில் ஆய்வு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி தலைமையிலான குழுவினர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆய்வு செய்தனர். போச்சம்பள்ளி அருகே மின் இணைப்பு வழங்காமலேயே விவசாயி மின்கட்டணம் செலுத்த வைத்த மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஆவலக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் தனக்கு சொந்தமான 3 ஏக்கரில் மாமரங்களை வளர்த்து வருகிறார். தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மாமரங்களுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் பாய்ச்ச விவசாயி சுப்பிரமணி மின் இணைப்பு வேண்டி மின்வாரியத்திடம் மனு அளித்துள்ளார். ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் விண்ணப்பித்து 6 மாதங்கள் ஆகியும் மின் இணைப்பு தராமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் மின் இணைப்பே இல்லாத மாந்தோப்பிற்கு மின்வாரியம் 194 ரூபாய் கட்டணம் விதித்து அந்த தொகையை விவசாயி சுப்பிரமணியிடமிருந்து வசூலித்துள்ளது. இதன் பிறகு மாந்தோப்பிற்கு மின் இணைப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி அடைந்த விவசாயி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வீஸ் எழுதி கொடுத்து ஒரு 2 மாதம் கழித்து கம்பம் ஏற்றின வரத்துக்கு கூப்பிட்டு அது கம்பம் ஏற்றின வரத்துக்கு 4000 ரூபாய் ஆகுதுனாங்க. கம்பம் ஏற்றின்னு வந்து நானே வாடகை கொடுத்து ஏற்றின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா குழி எடுக்கிறதுக்கு ஜேசிபி வைக்க சொன்னாங்க. அதுவும் 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு கம்பத்துக்கு 1000 ரூபான்ட்டு 4 கம்பத்துக்கு 4000 ரூபாய் கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு லேபருக்கு வந்து 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேபருக்கு கொடுத்தேன். ஆனால் பாதி கனெக்ஷனே கொடுக்கல, மீட்டரும் வைக்கல, நான் போரும் இறக்கல. இது வந்து பில் வந்துருக்குங்க. அதுக்கு உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து செய்யுமாறு அதிகாரிகளே கேட்டுக்கிறேன். பெரியகுளம் பகுதியில் கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் 2ஆம் போக சாகுபடியை தொடங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பெய்த பருவமழையினால் வடகரை பகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளன. முதல் போக சாகுபடி போது அதிக மழை பெய்யாததால் விவசாயத்துக்கு நீர் தேவை குறைந்து 50% நீர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கண்மாய்கள் இருக்கும் நீர் இருப்பை பயன்படுத்தியும் கிணற்று நீரை பயன்படுத்தியும் பெரியகுளம், தென்கரை, வடகரை, கீழ வடகரை, தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதியில் விவசாயிகள் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் 2ஆம் போக நெல் சாகுபடிக்கான நாற்று நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறுகிய கால பயிர்களான கோவை 43, 45 மற்றும் ஆடுதுறை 39, நெல்லூர் 449 ரக நெற்பயிர்கள் விவசாயிகளால் நடவு செய்யப்படுகிறது. ராணிப்பேட்டையில் 24 மணி நேரமும் அமோகமாக நடைபெறும் கள் விற்பனையை போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டத்திற்குட்பட்ட கன்னிகாபுரம், பொன்னமங்கலம், சொரையூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் தமிழக அரசால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள பணங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பனை மரத்திலிருந்து இறக்கப்படும் கல்லை தினந்தோறும் குடித்து உள்ளூர் இளைஞர்களும் விவசாயிகளும் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர். ஆமாம்மா. சட்டவிரோதமாக பனை மரங்களிலிருந்து இறக்கப்படும் கள் விற்பனையை போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கள் விற்பனை தடுத்து நிறுத்தி அலட்சியமாக செயல்படும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் குப்பை சேகரிக்கும் பேட்டரி வாகனங்கள் முறையான பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்து குப்பை போல் மாறி வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வீடுகள் மற்றும் தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொண்டு செல்வதற்காக பேட்டரி வாகனங்கள் அனைத்து நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்நிலையில்
அடியனூத்து ஊராட்சிக்கு வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் முறையான பராமரிப்பின்றி குப்பை குவியலோடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் முழுவதும் துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றன. இதன் மூலம் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் பேட்டரி வாகனங்களை முறையாக பராமரிக்காத ஊராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே பறவைகளை வேட்டையாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதகிரி கிராமத்தில் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசைக்காக வந்து இனப்பெருக்கம் செய்து செல்கின்றன. இந்நிலையில் பறவை இனம் குறைந்து வரும் நிலையில் சில வேட்டையாடி வருவதாக புகார் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இது பற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனால் ஆய்வில் ஈடுபட்ட வனத்துறையினர் ஏரியை கண்காணிக்க 2 பேரை நியமித்தனர். மேலும் துப்பாக்கி சத்தத்திற்கு பயந்து அருகில் உள்ள செல்போன் டவர்களின் பறவைகள் தஞ்சம் அடைவதாகவும் வேட்டையாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது. அந்த பறவைகளை வந்து யாரோ துப்பாக்கியில் சுடுறதாக மருதேரி ஏரியில் சுடுறதாக கேள்விப்பட்டோம். நாங்களும் போய் பார்த்தோம். அது சுட்டினே தான் இருக்கிறாங்க. யாரோ சுட்டிறாங்க. ஒரு 10-15 நாளாக சுடுறாங்க. இதுக்கு முன்னே எதுவும் சுட்டதில்லை. அதில் ஒரு 20-25 வருஷமாக நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஏரி ஏலம் விட்டு தான் இருக்காங்க. யாரும் சுடலை. இந்த வருஷம் மட்டும் சுடுறாங்க. அதனால் அது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதனால் அதை வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆர்வம். போஸ்டர்ஸ் ஹெட்கேரின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சி அருகே குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சம்பட்டியில் பாண்டியன் என்பவர் நீர்வழித்தடத்தை ஆக்கிரமித்து குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆலையிலிருந்து வெளிவரும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் பாதிப்புக்குள்ளாகி விவசாயம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் பெரம்பலூர் துறையூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகாசியில் எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்சாண்ட் உடைகள் மற்றும் ஜல்லிக்கற்கள் விலை ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 2000 வரை தயாரிப்பாளர்களால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலையை தளர்த்தும் போராட்டத்தை என அவர்கள் தெரிவித்துள்ளதால் சிவகாசியில் கட்டுமான பணிகளுக்கு மணல் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு நீர் தேடி மக்கள் வாழும் பகுதிக்குள் வருவது வழக்கமாக உள்ளது. இதன் காரணமாக அடிக்கடி மனிதர்கள் விலங்குகள் மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் கரிக்கையூர் சாலை உள்ள உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் யானையை வனப்பகுதிகள் விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் 2ஆம் நாளாக பெய்த மழையினால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை சீனிவாசபுரம், இளந்தக்குடி, மங்கைநல்லூர், மன்னம்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் திடீரென பரவலாக மழை பெய்தது. 2ஆம் நாளாக இன்றும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் வானப்பாடி அருகே நடைபெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரை இழுத்து வழிபட்டனர். வானப்பாடி அருகே பனைமடல் கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோவிலில் தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய சுவாமி நகரின் முக்கிய வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாக பூஜைகள் நடைபெற்ற நிலையில் 22 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர காலத்தின் நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் மேற்புறக்கால ஆய்வு மேற்கொண்டபோது அங்கு கிடந்த 2 செம்பு நாணயங்களை கண்டெடுத்து ஆய்வு நடத்தினார். அவை விஜயநகர காலத்தின் நாணயம் என்பதும் 2ஆம் தேவராய மன்னரின் படைத்தளபதியும் கீழ் தெக்கனி ராஜ்யத்தின் ஆளுநராக இருந்த லக்னதண்ட நாயக்கர் என்பவரின் நாணயம் என்பதும் அறியப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் தீ தொண்டு வாரத்தை முன்னிட்டு தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையில் பணியின் போது உயிரிழந்த 33 வீரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் ஒரு வாரம் தீ தொண்டு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் தீ தொண்டு நாள் நினைவு தூணுக்கு மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆட்சியர் அலுவலகம், கருவூலக காலனி, செந்தில் நகர், இலக்கியம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். திருப்பத்தூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒரு வண்டியில் 3 மாடுகள் சேர்ந்து ஓடியதை பொதுமக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 38ஆம் ஆண்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் இப்போட்டியில் நடுமாடு, பூஞ்சீட்டு மாடு, பெரிய மாடு, சின்ன மாடு என 4 பிரிவுகளின் பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 48 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. மாடுகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தபோது சாலையில் திரிந்த மாடு ஒன்று மாட்டு வண்டியின் நடுவே புகுந்தது. தார போட்டுனாலும் தள்ளி விடுங்க, ஓட்டுங்க, நமக்கு ஓட்டுங்க. சிறிது தூரம் சென்ற பிறகு நடுவில் புகுந்த மாடு வண்டியை விட்டு விலகிய நிலையில் இப்போட்டியில் வெற்றி பெற்ற சாரதிகளுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் பார்வையிட்டனர்.